மேம் கடலை மாவுக்கு I'll give 9 on 10. ஏன்னா அதுல விட்டமின் சி இருக்கு, ஜிங்க் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அது பேக்கா போடும் போது கண்டிப்பா கொலேஜன் சின்சஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விடுது. உங்களோட ஸ்கின்னோட ஷேடை வந்து ஒரு ஷேட் பிரைட்டர் ஆக்குது. பட் நிறைய பேர் அரைச்சு வச்சு மாவை வந்து கொஞ்சம் பழசாயிட்டு 6 மாசம் கழிச்சுலாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பூச்சி பிடிச்சிரும். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் I'll give 9 on 10. மேம் தயிருக்கு தயிர்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல் ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதுலயும் புளிச்ச தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் லாக்டிக் ஆசிட் இருந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாவே இருக்கும். அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அண்ட் ஆடக்கட்டின தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விட்டமின் இ நிறைய இருக்கும். க்ளோ. பட் அந்த ஆடக்கட்டின தயிர் வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்கிறதுனால நம்ம போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணி விட்டு பிம்பிள்ஸ் வந்துடலாம். ஸோ அதை மட்டும் எப்படி போடணுன்ற டெக்னிக் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல curd அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. I'll send you the techniques. I'll give a score of 5 on 10 for curd. மேம் மஞ்சளுக்கு மஞ்சள் வந்து நிறைய பேர் சமையல் மஞ்சள் எடுத்து முகத்துக்கு போட்டுறாங்க. பூசு மஞ்சள் போடணும். இது வந்து ஒரு கிருமி நாசினி அண்ட் ஹஸ் காட் வண்டர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. பட் இட் இஸ் அ போட்டோ சென்சிடைசர். மஞ்சள் போட்டுட்டு வெயில்ல போகும்போது ஸ்கின் இரிட்டேட் ஆகி இரிட்டன் டெர்மடைட்டிஸ் வரும். ஸோ I'll give 4 on 10. கத்தால வந்து பயங்கரமான நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங் பிளான்ட். அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனும் இருக்கு. பட் அதை நிறைய பேர் அந்த ஸ்கின் அண்ட் தான்ஸ் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம அப்படியே போடுறதுனால சம்டைம்ஸ் அரிப்பு மாதிரி வந்துடும். அது ப்ராப்பரா போட தெரியும் அப்படின்னாக்கா 7 on 10. முல்தானி மெட்டி இஸ் அ மட். இதுல மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, சிலிக்கா இருக்கு. கண்டிப்பா நம்ம ஸ்கின்னை வந்து டோன் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது நிஜம்தான். பட் பயங்கரமா ட்ரை பண்ணும். ஏன்னா ஆயில் செக்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் அது வந்து உறிஞ்சிரும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அந்த சைடே போயிடாதீங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க பேக்கா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு மேல போட வேண்டாம். ஸோ I'll give 6 on 10 for முல்தானி மெட்டி. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு ஹோம் ரெமிடிஸ் பத்தி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டைப் ஹோம் இன் கமெண்ட் செக்ஷன். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். Take care.